பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 8ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். The book of Genesis chapter 18 verse 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஆபிரகாமை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு பெரிய அறிவு காணப்பட்டது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் இதை செய்வான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். என்ன காரியத்தை ஆபிரகாம் செய்வார் என்று கர்த்தர் அறிந்திருந்தார். தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய வீட்டார் அனைவரும், தனக்கு பின்வரும் தன் வீட்டார் அனைவரும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவானாம். சொல்றதில்ல, கட்டளையிடுகிறது, கமாண்ட் பண்ணுவான். நீங்கள் கர்த்தருடைய வழியில தான் நடக்கணும், ஆண்டவருடைய வழியில தான் நடக்கணும், நீதியான காரியத்தை தான் நம்ம செய்யணும், நியாயத்தை தான் நம்ம செய்யணும் என்று அவன் கட்டளையிடுவான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை ஆபிரகாம் மேலே தேவனுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா? தன்னுடைய பிள்ளைகளை அவன் தேவனுடைய பயத்திலே வளர்த்துவான், கர்த்தருடைய வழியிலே அவன் கொண்டு வருவான் என்கிற நம்பிக்கை கர்த்தர் ஆபிரகாமின் மேல் வைத்திருந்தார். இன்றைக்கி ஆண்டவருக்கு நம்ம மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய மகள் தன்னுடைய குடும்பத்தை கர்த்தருடைய வழியில் நடத்துவாள், அவளுடைய பிள்ளைகளை, அவளுடைய பேர பிள்ளைகளை என்னுடைய வழியில் நடத்துவாள் என்கிற நம்பிக்கை ஆண்டவருக்கு இருக்குதா? ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக வேறு என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்கள். அவங்கள ஃபுட்பால் கூட்டிகிட்டு போகிறோம், சாக்கர் ப்ராக்டிஸ் கூட்டிகிட்டு போகிறோம், கீபோர்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், என்ன டான்ஸ் ப்ராக்டிஸ் கூட்டிகிட்டு போகிறோம், அந்த கிளப்பு இந்த கிளப்பு, அந்த ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டின்னு சொல்லி எங்கெல்லாமோ அவர்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், பணங்களை செலவழிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். கர்த்தருடைய வழியில் அவர்கள் நடக்கிறார்களா? ஆண்டவருடைய கற்பனைகளை அவர்கள் படிக்கிறார்களா? கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களான்றதில் எத்தனை பேர் நம்ம கவனமாக இருக்கிறோம்? அதில் நம்ம கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே சில ரூல்ஸ் என்ன செய்கிறது, நம்ம வீட்டில் சில ரூல்ஸை நம்ம வைத்து, இதுதான் நம்ம வீட்டுடைய ரூல், இப்படி தான் நம்ம ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் நம்ம இருக்கணும், சர்ச்சுனா அதுதான் முதல் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸை நம்ம வைக்கும்போது அந்த பிள்ளைங்க டீனேஜ் பருவம், ப்ரீ டீன்ஸ், மிடில் ஸ்கூல் அப்படிலாம் வரும்போது அது அவர்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறி விடுகிறது. மம்மி டேடி கிட்டே நான் விளையாட முடியாது, இதெல்லாம் அலௌடு கிடையாது, ஃபோன் டெக்னாலஜி அதெல்லாம் ஆஃப்டர் சர்டன் டைம் என்னுடைய வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சில ரூல்ஸை பேரண்ட்ஸ் தான் வைக்கணும். நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது விட்டுட்டு ப்ரீ டீன்ஸில் வரும்பொழுது 6th கிரேட் 7th கிரேடுக்கு வரும்போது அவர்களுக்கு ஃபோனெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எதுவுமே நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுடைய கை மீறி அவர்கள் போய்விடுகிறார்கள். அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேரண்ட்ஸ் நம்ம இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய வழியில் நம்ம பிள்ளைங்களை நடத்துறதுக்கு நம்ம என்ன பிரயாசம் எடுக்கிறோம், அதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் பிரியமானவர்களே, அது ரொம்ப மிக மிக நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. அதை நாம் செய்துவிட்டால் நிச்சயமாக அது நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், எத்தனை பிள்ளைங்க சர்ச்சுக்கே போகாமல் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சிறு வயதில் அவர்களை நாம் சபைக்கு கொண்டு போக வேண்டும். இன்றைக்கி அநேக பெற்றோர் பண்ணுகிற தவறை பார்க்கும்போது, என் பிள்ளைங்களா, அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, அவங்களுக்கு அது இருக்குது, இது இருக்குது, அந்த ஆக்டிவிட்டி இருக்குது, இந்த ஆக்டிவிட்டி இருக்குது, அதனால் சர்ச்சை ஸ்கிப் பண்ணுறாங்க.
அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். அதை நாம் முதல்ல கடைபிடிக்க வேண்டும். அதை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது மிக அவசியம். இப்போ எங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த 3 பிள்ளைகளும் எல்லா சர்வீஸ்க்கும் அவங்க வரணும். மந்த் பிகினிங் சர்வீஸ், வென்ஸ்டேயில் ப்ரேயர், ஃப்ரைடே நைட் ப்ரேயர், சாட்டர்டேயில் ஃபாஸ்டிங் ப்ரேயர், எந்த ப்ரேயர் சர்ச்சில் இருந்தாலும் அவர்கள் கட்டாயம் வரணும். சில நேரத்தில் அவங்களுக்கு லாங்குவேஜே தெரியாது. ஹிந்தி லாங்குவேஜ் தெரியாது பிள்ளைகளுக்கு, மலையாளம் லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா சர்வீஸ்க்கும் அவங்க வரணும். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த இடத்துல அவங்க உட்காரணும். அப்போ நம்ம அதை என்ன செய்துட்டோம், ஒரு ஹேபிட் ஆக்கிட்டோம். இப்போ நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர்களாகவே போகிறார்கள். ஏன்? அந்த பழக்கத்தை நாம் உண்டு பண்ணுகிறோம். அப்போ இந்த பிள்ளைங்க எங்கே போனாலும் சர்ச்சை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. சர்ச்சுன்றது இம்பார்ட்டன்ட். கிறிஸ்மஸா, நியூ இயரா, அந்த சர்வீஸில் நம்ம இருக்கணும், ஆண்டவருடைய ஆராதிக்கணும். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். அவங்க அம்மா அப்பா வளர்த்த விதம், இன்றைக்கி அவங்க அந்நிய தேசத்தில் வந்தாலும் ஒரு சபையை தேடி அவர்கள் வந்து விடுகிறார்கள். இந்த சபைக்கு நான் வரணும், நல்ல சர்ச் வேணும்னு சொல்லி ஓடி வர்றாங்க இந்த பிள்ளைங்க. காலையிலேயே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து வந்துச்சு? அந்த பிள்ளைங்களை அப்படியாக வளர்த்துருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா எவ்வளோ அழகாக வளர்த்துருக்குறாங்க, அல்ல தேவ பயத்தில் வளர்த்துருக்குறாங்க. ஒரு சின்ன காசு வந்தாலும் அதில் ஒரு தசம பாகத்தை கொடுக்கறது, அதெல்லாம் வளர்ப்பை நாம் அது காட்டுகிறது. அப்போ நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம், நம்மளுடைய கிராண்ட் சில்ட்ரனை நம்ம எப்படி நம்ம டீச் பண்ணி வளர்க்குறோம். அன்றைக்கி ஆபிரகாமை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அவன் கட்டளை இடுவான், அவன் பிள்ளைகளுக்கு அவன் கட்டளை இடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. அப்படியாக இன்றைக்கி நம்ம அப்படி ஒரு ஒரு ஜீவியத்தை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒருவேளை என் பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க, இப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொல்கிறீங்களா? நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைங்களாம் ஒரு நாள் சண்டே கிளாஸ் வந்தாங்களே, யூத் குரூப்ஸ்க்கு நான் கூட்டிகிட்டு போனேனே, எல்லா சர்ச்சுக்கும் நான் கூட்டிகிட்டு போனேனே, இன்றைக்கி கொஞ்சம் வழி மாறி இருக்கிறாங்களே, அவங்கள திரும்ப கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. அவங்களோட ஃபோனில் பேசும்போதெல்லாம், மகனே மகளே நீ சர்ச்சுக்கு போனியா, என்ன ஆராதனை இருந்துச்சு, என்ன மெசேஜ் இந்த சண்டே உனக்கு கிடைச்சிது, வசனம் வாசிக்கிறியா, எல்லா நாளும் ஏதாவது டிவோஷன் வாசிக்கிறியா, ஏதாவது பைபிள் ஸ்டடி குரூப்பில் நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லி, குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா, குடும்பமாக இருக்கிறாங்களா, குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா, எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சில நேரத்தில் பிள்ளைங்க இரிட்டேட் ஆகுறாங்க, நாங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இதை என்ன பண்ண சொல்கிறீங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், கான்ஸ்டண்ட்டாக நம்ம அதை சொல்கிறோம். அதுதான்மா லைஃபு, அதுதான் நமக்கு ஜீவன், ஆண்டவர் தான் நமக்கு ஜீவன் என்பதை நம்ம சொல்லிக் கொடுக்க கட்டாயம் அந்த பிள்ளைகள் அதை கடைப்பிடித்து கொள்வார்கள். ஆகவே நம்ம தொடர்ந்து செய்வோம், ஆண்டவர் நிச்சயமாக மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயரில் என்ன வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?